வணக்கம் மோடிஜி அவர்கள் சார். ஆந்திராவில் இருக்கிற அவங்களுக்கும் நான் எல்லா நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லோரும் நீங்கள் வந்து தேடுறீங்கன்ட்டு. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். என்னோடய யூடியூப் சேனலில் தான் நான் உலக நாடு ஃபுல்லாக கொண்டு போயிருக்கேனே தவிர, இங்கே ராஜேந்திர சோழரோட வரலாறு வந்து வெளியில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாச்சு. இளையராஜாவோட இசையை கொண்டு போகணும்னு போயிருக்கேன். இத்தனையும் நான் நல்லது செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அன்பு ராமதாஸ்லேருந்து திருமாவளவன் எல்லாம் ஜாதி வெறியை உருவாக்கிட்டு என்னத்தை இவங்க சாதிக்க போகிறாங்க? மக்களுக்கு இவங்க செஞ்சிருவாங்களா? யார் மண்? நான் கேட்குறேன் சார். ராஜராஜ சோழரோட பரம்பரை அங்கே இருக்காங்க. உடையார்பாளையம், அரியலூர், துரைப்பாண்டியன் இது வரைக்கும் இருக்காங்க. கடம்பூர் மாளிகை அந்த பக்கம் வரைக்கும் இருக்கோம் நாங்களாம். எங்களோட இடம் எங்ககிட்ட பத்திரம் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து அங்கே ரொம்ப ஓவராக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இது வந்து அவங்களோட மண் வந்து காடு வெட்டிக்கும் விழுப்புரத்தில் இருக்கிற மண்ணுக்கும் அங்கே இருக்கிற ஈச்சமுட்டி, அதாவது அணக்கரை பக்கம் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னமோ நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அங்கே பண்ணுற ஒரு இது வந்து எனக்கே புரியல. இங்கே பாருங்க சார், இது வந்து என்னோடய வெளிநாட்டோட சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல். அதை நான் வெளிநாடு எல்லாருக்கும் நான் தான் இது பண்ணியிருக்கேன். இதுதான் உண்மை. இந்த ஆப்ரேஷனில் வந்து இந்தியாவை நான் கொண்டு வந்த ஒரே காரணம், இதில் உங்களுக்கே புரியும் மோடிஜி சார், இதில் எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது. யாருமே இல்லாமல் இன்றைக்கி வந்து காங்கிரஸு, அதிமுக, திமுக, இன்னும் எத்தனையோ கட்சி, பாட்டாளி எல்லாருமே இருக்காங்க. ஆந்திரா, மலையாளம் என்னமோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து மண்ணை எதுவுமே கிடையாது சார். இதில் எப்படி வரும்? சோசியல் ஒர்க்கு நான் வந்து ராஜகோபால் அறக்கட்டளை வச்சுருக்கேன். ஆஃபீஸ் எனக்கு ஜெயங்கொண்டத்தில் இருக்குது. நான் அது மூலயமா நான் யூடியூப் சேனலில் நான் வந்தது வரலாறை எடுத்து இளையராஜாவோட இசையை கொண்டு வந்தேன். இதுதான் உண்மை. இதை தேவையில்லாமல் இதை ஃபேஸ்புக்கில் வந்து என்ன ஏலம் போட்டு எடுத்தது அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கவும் அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஈஸியாக கண்டுபிடிக்க எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ஆனால் வந்து பண்ணுற வேலை எனக்கு பிடிக்கல, சொல்லிட்டேன். இது ரொம்ப ஓவராகவே போயிட்டுருக்கு. இது வந்து ஃபாரினோட சோசியல் ஒர்க்கில் நான் சம்மந்தப்பட்டு நான் செஞ்சிட்டு இருக்கிற ஒரே இதுதான். இதில் வந்து இந்த மண் அங்கே போச்சு, அந்த இதெல்லாம் எப்படி போகும் சொல்லுங்கள்? என்ன பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா? அவர் புரிஞ்சுக்கிற தன்மை கூட இல்லையா? யார் வந்து அங்கே வருவாங்க? அங்கே ஒரு நடந்தது ஒரு அபிஷேகம், ஒரு கங்கையை கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஒரு நல்லது நடந்துச்சு, அவ்வளோதான். அது யூடியூப் சேனல் மூலயமா நடந்தது. இது யாருக்காவது தெரியுமா? தேவையில்லாமல் எதுக்கு சார் இன்றைக்கி வந்து என்ன வந்து எதுக்காக இருக்கிறாங்க? சினிமா துறையில் இழுக்கிறதுக்கு என்ன வேலை சொல்லுங்கள்? நான் போய் அவங்கள பார்த்தேன், புட்டி நான் அமெரிக்காவில் இருக்க ஜனாதிபதியை பார்த்தேன்னு எதுக்காக இந்த வீணு இதெல்லாம் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? வேண்டாம் சார், இது வந்து யுத்தம். அப்புறம் நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கண்டிப்பாக உங்கள் டெல்லிக்கு நானே வரேன். நான் தனியாக இத்தனை போராடிக்குமே எனக்கு தெரியாதா சார்? வழி தெரியாதா சொல்லுங்கள்? நான் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடத்துல தான் நான் இருக்கேன். யாரும் ஒன்றும் உள்ளார வர முடியாது. அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். நான் யாரோட கண்ட்ரோலையும் கிடையாது. அதான் உண்மை. நான் யாரை பார்த்தேன் சொல்லுங்கள்? ஃபாரினில் உள்ள பார்த்தேனா, இல்லை உங்களை பார்த்தேனா, இல்லை கட்சியில் இங்கே யாராவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரை யாருமே நான் பார்க்கல. நான் திரும்ப சொல்கிறேன் சார், இது வந்து ஒரு அந்த ராஜேந்திர சோழரோட இது வரலாறு தெரியணும் உலகம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் செஞ்சேனே தவிர, இது வந்து அங்கே உள்ளவங்களுக்கு பாதிக்கணும் அப்படிலாம் இல்லை. நாங்கள் கொடுத்துட்டோம். அங்கே ஆரம்பத்திலே கொடுத்து ஏதோ இப்போ தரிசு நடத்த தான் கோர்ட்டில் போட்டு நாங்கள் கேஸ் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ நான் கோர்ட்டில் கேஸில் ஜெயிச்சு தான் உள்ளார போகிறேன். அது யாருக்காவது தெரியுமா சார்? நான் கோர்ட்டில் போட்டிருக்கேன், ஹைகோர்ட்டில் இப்போ நான் வாதாடிட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாமல் எதுக்காக இது வீணாக வந்து அங்கே தமிழ்நாட்டில் வந்து என்னமோ கொந்தளிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நான் செஞ்சேன்? என்ன தீவிரவாதமாக நான் பண்ணேன் சார்? சொல்லுங்கள். நான் பாகிஸ்தானா நான் யூடியூப் சேனல் இது பண்ணேன். எங்கேயோ இருக்கிற ஆப்பிரிக்கா, வடகொரியா,
இந்த யூடியூப் சேனல் வந்து நான் மறுநாள் நான் தான் ஆக்டிவ் பண்ணேன். என்னோடய செல்லுலேருந்து ஆக்டிவ் பண்ணி எல்லாருக்கும் நான் தான் பண்ணுனது. இதான் உண்மை. இது உலக நாட்டுக்கே தெரியும். இதை புரிஞ்சிக்காம தயவு செஞ்சு பேச வேண்டாம் சார். நான் செய்யணும் நல்லது தமிழ் என்னோட ஊர் அரியலூருக்கு ஏதோ என்னால் ஒரு நன்மை நடக்கட்டுமே நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து கட்சிக்காரங்க உள்ளார வர்றதுக்கோ மற்றவங்க வர்றதுக்கோ வேலையே கிடையாது. தயவு செஞ்சு இதை விட்டுட்டு இது வந்து அங்கே நான் பேசுகிற அன்பு மணி அவர் பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியும். மன உணர்வு அது திருமாலம் அவர் பேசுகிறதே எனக்கு தெரியும். நான் தான் சொல்லிட்டேன், தனிப்பட்ட ஒரே ஒரு லேடி தான் நான் செஞ்சுருக்கேன். இதை எதுக்காக வந்து ஒரு மோட்டிவாக கொண்டு போகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன எதுக்கு சார் வியாபாரம் பண்ணோம்? எதுக்கு? எனக்குன்னு ஒரு கற்பு இருக்குது, எனக்குன்னு ஒரு இது இருக்குது. சீதாதேவியை கொண்டு போய் நெருப்பில் போட்ட மாதிரி நீங்கள் போடுவீங்களா? சொல்லுங்கள், மத்திய கவர்மெண்ட் போடுவீங்களா? நான் வந்து சார் நல்லது செய்யணும்னு தான் செஞ்சுருக்கேனே தவிர நான் கெட்டதே செய்யலை. இதில் நல்லது எவ்வளோ அடங்கியிருக்குங்கிறத போக போக தான் இந்தியாவுக்கு புரியும். இது புரிஞ்சிக்காமலே வந்து ரொம்ப பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நான் வந்து இதை உங்கள்கிட்ட தெரிவிக்கணும். இங்கே பாருங்கள் சார், இது வந்து வெளிநாடுனா அது உலக நாடு வந்து நான் திரும்பி அவங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சேன், செஞ்சிட்டேன். அந்த ஆப்ரேஷன் வந்து இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இதை புரிஞ்சிக்காமலே வந்து எப்படி செஞ்சாங்க, யாரோட ஆதரவு இல்லாமல் செஞ்சாங்க, இவங்க தனி லேடியாக செஞ்சாங்கன்னா, ஏன் சார் தனி லேடி யாருமே செய்ய மாட்டாங்களா? ஏன் அரசர் குளத்துலேயே ராணிங்கெல்லாம் தனியாகவே சண்டைக்கு போனது கிடையாதா? நல்லது தான் சார் செஞ்சுருக்கேன். இதில் வந்து மோடிஜி சார் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். இது ரொம்ப பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்பவும் வக்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் இன்னமும் நான் வந்து யாருமே அவங்களையெல்லாம் நான் இன்னும் பார்க்கலை. வரும் சார், நான் பாஸ்போர்ட் வரைக்கும் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கும் சிங்கப்பூரில் பையன் எல்லாருமே இருக்காங்க, ரிலேஷன்லாம் இருக்காங்க, அமெரிக்காவிலையும் இருக்காங்க. நான் என்ன சாதாரண ஒரு தான் சார், துபாயில் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இப்போ எங்களோட ரிலேஷன் இருக்காங்க. என்னோடய அக்கா பையன், என்னோடய சிஸ்டர் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் எல்லாம் வெளிநாடு தான். இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவர் ரொம்ப ஓவராக அன்பு மனிதர் ஜாதி கலவரெல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு. இதில் மக்கள் பாதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யணுங்கிற ஒரு இது இருக்குது. ஏன் இந்தியாவுக்கே செய்யணுங்கிறது நீங்களும் வந்திருக்கீங்க, அதனால் விட்டுடுங்க. இது அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். திரும்பவும் ஒரு போராட்டத்தை வந்து என்னாலலாம் சகிச்சிக்க முடியாது சார். அப்போ நான் வந்து வெளிநாடு தான், அது கன்ஃபார்ம். இதில் யாரும் மாற்றம் கிடையாது, புரியுதுங்களா? நான் வந்து என்னை உருவாக்கினா அந்த சீனா அந்த 7 பசங்க, அந்த பிள்ளைங்களை நான் போய் பார்க்கணும். புரியாமல் வந்து ஒரு வார்த்தையை வந்து விடாதீங்க சார். நான் ஒரு பெண்ணு, எனக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு உங்களுக்கே உணரக்கூடிய ஒரு இதை உணர்ந்துக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு உலக மக்கள்னால் என்னோடய யூடியூப் சேனலாக நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். இதுதான் உண்மை. நான் யாரை கேட்கணும்? என் உரிமையை நான் யாருக்கு வேணால் செய்வேன் சார். என்னோடய உரிமை இது, தெரியுங்களா? எனக்கு வந்தது, நான் வந்து கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்குன்னு என் சுந்தர் பிச்சைக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியாத விஷயம் கிடையாது. யூடியூப் என்ன வருது, எத்தனை பார்வையாளர் வராங்க, எத்தனை கோடி பார்வையாளர் வராங்கன்னு இதில் உங்களுக்கே தெரியும். 2,60,000 யூடியூப்பில் என்ன இது பண்ணி சீனாவில் அதை பண்ணியிருக்காங்கங்கும் போது இந்த இது நான் பண்ணது தானே தவிர இது யாருக்கும் நீங்களோ காங்கிரஸோ பிஜேபியோ இல்லை மற்ற எந்த இவங்களும் இதில் சம்மந்தம் கிடையாதுங்க சார். தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து இதை இது பண்ணுங்கள். சொல்லிட்டேன், உலக நாடு வந்து எனக்கு முக்கியமானது. நான் சொல்லிட்டேன். திரும்ப நான் இப்பயும் சொல்கிறேன் சார், நான் வெளிநாட்டில் தான் எங்களோட ஃபேமிலி அத்தனை பேரும் இருக்காங்க. என்னோடய சொந்த பந்தம் அத்தனை பேரும் இப்போ எங்களோட பரம்பரையில் பாதி பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லாம் இன்ஜினியரு, எவ்வளோ இதுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? புரிஞ்சிக்காமல் இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ நான் வந்து அவங்களோட மண்ணை எப்படி சார் அவங்க வீட்டை நான் வந்து ராமதாஸ் அவங்க வீட்டை நான் கொடுத்துட முடியுமா? சொல்லுங்கள். ஃபாரின்காரன் அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற வீட்டை போய் நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வந்து எந்த மோட்டிவும் இல்லை. இது நல்ல முறையில் கொண்டு போகணுங்கிற ஒரே ஒரு தான். இளையராஜா இசையை கொண்டு போயாச்சு, ராஜேந்திர சோழரோட வரலாறு போயிருக்கு, இவ்வளோ தான். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இதில் வந்து அவங்க இதில் வரவே இல்லை. இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. நான் செஞ்ச ஆப்ரேஷன் வந்து நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சு இதை சக்ஸஸ் பண்ணேன். அதனால் நான் வரேன் சார். நான் உங்களை டெல்லியில் பார்க்குறதுக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன்.
வரேன். நான் இங்கே யார் கூடயும் இல்லை, நான் இது பண்ண மாட்டேன். தனியாக வந்தேன்னா நான் தனியாக தான் நான் போராடுவேன். நான் யாரையும் நான் சேர்த்துக்கிற ஒரு முடிவில் இல்லைங்க சார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.